தற்போது கிடைத்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவின் சொத்துக்களை ஏலம் விடலாமா என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கூடிய தேவநாதன் யாதவனுடைய சொத்துக்களை ஏலம் விட்டு அந்த பணத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கலாமா என்பது குறித்து தேவநாதன் யாதவ் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 144 முதலீட்டாளர்களிடம் 24 கோடியே 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக அந்த நிதி நிறுவனத்தினுடைய இயக்குநர் தேவநாதன் யாதவ் உட்பட 6 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி தேவநாதன் உட்பட 3 பேர் தாக்கல் செய்த மனுக்களை ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில தேவநாதன் யாதவ் மற்றும் குணசீலன் ஆகியோர் ஜாமீன் கோரி 2வது முறையாக மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு நீதிபதி சுந்தர்மோகன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் 4000க்கும் மேற்பட்டோர் புகார் அளித்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட அனைவரும் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், தேவநாதன் யாதவ் அரசியல் பின்புலம் மற்றும் பணபலம் கொண்டவர் என்பதால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டது. காவல்துறை தரப்பில் வழக்கறிஞர் ராஜ்திரக் ஆஜராகி விசாரணைக்கு மனுதாரர்கள் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என தெரிவித்தார். இதனையடுத்து நீதிபதி தேவநாதன் யாதவனுடைய சொத்துக்களை ஏலம் விட்டு அதன் மூலம் வரக்கூடிய பணத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கலாமா என்பது குறித்து தேவநாதன் யாதவ் பதிலளிக்க உத்தரவிட்டு இந்த வழக்கின் மீதான விசாரணையை ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.